Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸ்ல சாப்டர் 22 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. கிவ் த மீனிங் ஆஃப் ட்ரேட். ட்ரேட்னா என்ன? ட்ரேடோட மீனிங் கேட்டிருக்காங்க. The buying and selling of goods and services consist of trade. அதாவது goods and services பை பண்ணி சேல் பண்றது தான் என்னன்னு சொல்றாங்க ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ட்ரேட் ஆக்ட் as an intermediaries in the exchange of commodities between the producer and the consumers. அதாவது கமோடிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு தான் என்னன்னு சொல்றாங்க ட்ரேட். அதாவது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சியூமருக்கு கொடுக்குறாங்கல்ல, இன்டர்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்ல, அதை தான் என்னன்னு சொல்றாங்க ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல உங்களுக்கு கீவேர்டுன்னு பாத்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் and then exchange of commodities between the producer and the consumers. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு இந்த இதுல கீவேர்ட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட்? ஓகேவா? நார்மல் ட்ரேட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை பண்ணி சேல் பண்றது நார்மல் ட்ரேடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இன்டர்நேஷனல் ட்ரேட்னா அப்ப எப்படி இருக்கும்? the trade between a seller and buyer of different countries. அதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்மளோட ப்ராடக்ட சேல் பண்றது, ஓகேவா, எக்ஸ்போர்ட் பண்றது, ஆர் அதர் கண்ட்ரில கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட்ஸ் பண்ணிக்கிறது, அதை தான் என்னன்னு சொல்றாங்க கண்ட்ரி டு கண்ட்ரி பிட்வீனா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் ஒன் கண்ட்ரி வித் அனதர் கண்ட்ரி. என்னன்னு சொல்றாங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் ஒன் கண்ட்ரி வித் அதர் கண்ட்ரி, அனதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரியும் ரெண்டு பேரும் அவங்களோட ப்ராடக்ட பை பண்ணி சேல் பண்ணிட்டாங்க, அதாவது இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை தான் என்னன்னு சொல்றாங்க இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல அவங்களுக்கு கீவேர்டுன்னு பாத்தீங்கன்னா goods and services of exchange of goods and services of one country with another country. ஓகேவா? இங்க வந்து seller and buyer of different countries. இதுதான் உங்களுக்கு வந்து இதுல கீவேர்ட். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் இம்போர்ட் ட்ரேட்? இம்போர்ட் ட்ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க. import trade na parunga. Import trade means buying goods from a foreign country for domestic use. Example, India imports a petroleum product from a Gulf countries. Import trade அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேற கண்ட்ரிஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து நம்மளோட டொமஸ்டிக் யூஸ்க்காக, நம்மளோட நாட்டு தேவைக்காக நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்டா வாங்கிக்கிறது. ஓகேவா? அதுதான் இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியால என்ன ப்ராடக்டை இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம். ஓகேவா? பெட்ரோல் அந்த இதை வந்து நம்ம என்ன பண்றோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம். எங்க இருந்துன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு பெட்ரோலியம் வந்து நம்ம வாங்கிக்கிறோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம் நம்ம நாட்டு தேவைக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இம்போர்ட் ட்ரேட்னா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டு தேவைக்காக நம்ம வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து அங்க இருக்க ப்ராடக்டை நம்ம வாங்கிக்கிறது, ஓகேவா, பை பண்ணிக்கிறது, அததான் இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு கீவேர்டுன்னு பாத்தீங்கன்னா buying of goods from a foreign country for a domestic use. இதுதான் உங்களுக்கு இதுல கீவேர்ட். ஓகேவா? அடுத்தது fourth one பாருங்க. Explain the meaning of entry port trade. Entry port trade னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it means import of goods from one country and exporting the same to foreign countries. It is also known as re-export trade. ஓகேவா? என்ன பண்றாங்க, இம்போர்ட்டிங் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், ப்ராடக்டை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம், நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேவா? அந்த வாங்கின ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது என்னது இம்போர்ட் ட்ரேடு. பட் நம்ம யூஸ் பண்ணாம அந்த சேம் ப்ராடக்டை நம்ம அகைன் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க, என்ட்ரி பாட் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இத வந்து இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீ எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது நம்ம வாங்கி நம்ம நாட்டுக்கு நம்மளோட டொமஸ்டிக் யூஸுக்காக வச்சுக்காம நம்ம அந்த ப்ராடக்டை அகைன் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது, ஏற்றுமதி பண்றது. ஓகேவா? இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 2 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட்.
ஓகேவா? என்னென்ன மாதிரியான இன்டர்னல் ட்ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹோல்சேல் ட்ரேட். ஓகேவா? ஹோல்சேல் ட்ரேட்னா என்னன்னு பாருங்க, பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் இன் பல்க் ஃப்ரம் த மேனுஃபேக்சர் அண்ட் செல்லிங் தெம் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் டு அதர் இன்டர்மீடியரிஸ் இஸ் நோன் as ஹோல்சேல் ட்ரேட். ஹோல்சேல் ட்ரேட்னா நம்மளுக்கு நார்மலாவே தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா மேனுஃபேக்சர் அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றவங்க கிட்ட இருந்தே நம்ம டைரக்டா பல்க் ஆஃப் குவான்டிட்டியில நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கி அதை என்ன பண்ணுவோம், ஸ்மாலான குவான்டிட்டிஸ், அதாவது ரீட்டைலர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேல் பண்ணுவோம். ஓகேவா? அதை தான் என்னன்னு சொல்றாங்க, ஹோல்சேல் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இத பாருங்க, இது உங்களுக்கு கீவேர்டுன்னு பாத்தீங்கன்னா, purchase of goods from the manufacturer and selling them in smaller quantity to other remedies. இதுதான் உங்களுக்கு இதுல இம்பார்ட்டன்டான. அடுத்தது ரீட்டைல் ட்ரேட். ஓகேவா? ரீட்டைல் ட்ரேட்னா பாருங்க, ரீட்டைல் ட்ரேட் டீல்ஸ் வித் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டி டு த கன்சியூமர்ஸ். ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹோல்சேலர்ஸ் வாங்கி வச்சிருக்க பல்க் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்டா அவங்க கொஞ்சோண்டு வாங்கி அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கி அதை என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர்ஸ்க்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த கூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் வந்து ரீட்டைல் ட்ரேடு. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, கிவ் 3 எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியாஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டம். நம்ம இந்தியால என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க பாருங்க. எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் பாருங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மினரல் ஃபியூவல் இன்க்ளூடிங் ஆயில்ஸ். ஓகேவா? நம்ம ஃபியூவல்ஸ் அதாவது பெட்ரோலியம் இதெல்லாம் என்ன பண்றோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இன்க்ளூடிங் ஆயில் முதக்கணும், அந்த டீசல் ஆயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த ஆயில்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது ஜெம் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ். ஓகேவா? ஜெம் அண்ட் தென் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்றோம், நம்ம மற்ற கண்ட்ரில இருந்து நம்ம வாங்கிக்கிறோம். எலக்ட்ரிக்கல் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ் எல்லாமே நம்ம அனதர் கண்ட்ரில இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்னென்ன வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். பெட்ரோலியம் ப்ராடக்ட் நம்ம எதை சொல்லலாம், நார்மலா இருக்க 2 வீலர்ஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அண்ட் தென் ஜுவல்லரிஸ். ஓகேவா? அடுத்த ஆட்டோமொபைல், இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். ஓகேவா? அடுத்து இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 3 மார்க் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து 5 மார்க் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க் பாருங்க, வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட். ஓகேவா? இன்டர்னல் ட்ரேடோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்டர்னல் ட்ரேட்னா என்ன சொன்னோம் பாருங்க, the buying and selling of goods take place within the boundary of the same country. ஓகேவா? ஒரு நாட்டுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுவாங்க, கூட்ஸை பை பண்ணி சேல் பண்ணிப்பாங்க. அதை தான் என்னன்னு சொல்றாங்க, இன்டர்னல் கண்ட்ரி இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஒன் கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணனா அது இன்டர்நேஷனல் ட்ரேட். இது கண்ட்ரிக்குள்ளேயே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது இன்டர்னல் ட்ரேட். ஓகேவா? பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் மேட் இன் த கரன்சி ஆஃப் த ஹோம் கண்ட்ரி. ஓகேவா? இங்க வந்து பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குமா, அந்த நாட்டுல என்ன ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கண்ட்ரிக்குள்ளேயே தான் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்ப நமக்கு அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து கரன்சி வந்து ஒரே கரன்சியா தான் இருக்கும். இதுவே நம்ம இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட கரன்சிக்கு ஏற்ற வேல்யூவை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க நமக்கு இம்போர்ட் பண்ணும்போது அதே மாதிரி அவங்களோட நம்ம கரன்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபாரின் கரன்சில உள்ளவங்க மாத்தி சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனா இது வந்து இன்டர்னல் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட ஹோம் கரன்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. It involves a transaction between the producer, consumer and the middleman. ஓகேவா? இந்த இன்டர்னல் ட்ரேடுக்கு நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றவங்க. அண்ட் தென் மிடில் மேன்ஸ்லாம் யாரும் இல்ல, ஹோல்சேலர்ஸ். ஓகேவா? ரீடைலர்ஸ், இவங்களாம் தான் மிடில் மேன்ஸ். ஓகேவா? அடுத்தது கன்சியூமர்ஸ், இவங்களாம் தான் எதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க, இன்டர்னல் ட்ரேட்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. In home trade, the law prevailing in that country only have to be followed. ஓகேவா? அதாவது ஹோம் ட்ரேட், இதை வந்து இன்டர்னல் ட்ரேடா ஹோம் ட்ரேடுன்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ நோன் as a ஹோம் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஹோம் ட்ரேட்ல நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம அந்த கண்ட்ரியே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா?
அடுத்தது அதுல உள்ள லாஸ் படி தான் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். The goods must be part of domestic protections. ஓகேவா, கூட்ஸ் எப்படி இருக்கும், நம்ம நாட்டில் நடக்கிற ப்ரொடெக்ஷன் அதுல உள்ள ஒரு பார்ட்டா தான் இருக்குமே தவிர மற்ற வேற எங்க இருந்தோ ப்ரொடெக்ஷன் வந்து அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராடக்டை தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸா அனதர் வேற வேற பிளேசஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்றாங்க இன்டர்னல் ட்ரேடு. ஓகேவா, இதெல்லாம் தான் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேடு. அடுத்து செகண்ட் 5 மார்க் பாருங்க. Explain briefly the different types of foreign trade. ஓகேவா, foreign trade, different types of foreign trade. First, import trade. Import trade means buying goods from a foreign country for domestic use. Example, India's import petroleum products from Gulf countries. ஓகேவா, இது ஆல்ரெடி நம்ம இப்ப படிச்சோம்ல, எதுல படிச்சோம், 2 மார்க்ல படிச்சது. ஓகேவா, இம்போர்ட் ட்ரேட்னா என்னது, நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிப்போம், ப்ராடக்டை நம்ம வாங்கி நம்மளோட நாட்டு தேவைக்காக, நம்ம டொமஸ்டிக் யூஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. அது இந்தியா வந்து என்னதை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்டை கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு இம்போர்ட் வாங்கிக்கிறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து பெட்ரோலியம் ப்ராடக்டை இந்தியா வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து செகண்ட் பாருங்க, எக்ஸ்டர்னல் எக்ஸ்போர்ட் ட்ரேட். எக்ஸ்போர்ட் ட்ரேட் மீன்ஸ் த சேல் ஆஃப் டொமஸ்டிக் கூட்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரீஸ். ஓகேவா, இது அப்படியே ஆப்போசிட். நம்ம கண்ட்ரில ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். யாருக்கு, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. ஓகேவா, எக்ஸ்போர்ட் ஆஃப் அயன் ஓரே ஃப்ரம் இந்தியா டு ஜப்பான். ஓகேவா, அயன் இரும்பு அந்த சம்பந்தமான ப்ராடக்ட்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்தியால இருந்து ஜப்பானுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், ஏற்றுமதி பண்றோம். அடுத்து செல்லிங் ஆஃப் டீ ஃப்ரம் இந்தியா டு இங்கிலாந்து. டீ, அந்த டீலாம் பாத்தீங்கன்னா அந்த டீ பவுடர்லாம் அந்த ஊட்டி அந்த சைட்ல தான் வந்து நிறைய இதெல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா, அப்ப அங்க நம்ம இந்தியால இருந்து என்ன பண்றாங்க, டீயை வந்து நம்ம இங்கிலாந்துக்கு சப்ளை பண்றோம். ஓகேவா, இங்கிலாந்துக்கு நம்ம சேல் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ட்ரி பாட் ட்ரேட். என்ட்ரி பாட் ட்ரேட்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னல. Entry port trade means import of goods from one country and exporting the same to foreign country. It is also known as re-export trade. ஓகேவா, இது என்னன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்து இம்போர்ட் வாங்கியிருப்போம், அந்த ப்ராடக்ட வாங்கியிருப்போம் ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்து. பட் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அகைன் அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம சேல் பண்ணுவோம். ஓகேவா, எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, ரீ எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இது மூலியமா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாங்கும் போது ஒரு ப்ராடக்டோட ரேட்டு இவ்வளவு, இப்ப 10 rupees அப்படின்னு சொல்லி வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதே ப்ராடக்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 12 rupeesக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நமக்கு அதுல பெனிஃபிட் இருக்கு. ஓகேவா, அதனாலதான் என்ட்ரி பாட் ட்ரேட் வந்து யூஸ் பண்றாங்க. Indian diamond merchant in Surat import uncut raw diamonds from. ஓகேவா, அதாவது இத வந்து எங்க இருந்து இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரத் கிட்ட இருந்து, சூரத்ல இருந்து டைமண்ட் இதெல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. ஓகேவா, ரா டைமண்ட்ஸ் எல்லாமே, அதாவது கட் பண்ணாத, அதை ஒரு ஷேப்பா இல்லாம இருக்கிற டைமண்ட்ஸ் எல்லாமே எங்க இருந்து வாங்குறாங்க, சூரத்ல இருந்து வாங்குறாங்க. லைக் அது வந்து பாம்பே அதுக்குள்ள இருக்கு. ஓகேவா, அங்க இருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த லெசன்ல வந்து இதோட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.